பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா? விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. தமிழ் வாழ்க. வாலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க போற. தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? இல்ல சார், எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார். எங்க இருக்கு? தெரியாது. தோ அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்சு ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. காதல பூ சொருலாம், ஆனா காலிஃபிளவர் எடுத்து சொருக கூடாது. இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை. குட் ஜாப். இவங்களை அடையாள காட்ட வேண்டியது என் வேலை, அழிக்க வேண்டியது உன் வேலை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி நின்றுப்பானா? நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம், செந்தமிழன் சீமான் சார், அண்ணே வணக்கம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா? என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. என்ன கொடுமை சார் இது. வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்னு சீமான், இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ், சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு. சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நீ கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? நோ. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அது மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிராம பக்கமா பார்த்து பின்னாடி போய்
அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்து போய் கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில். எனக்கு எங்க அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்க ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்துல சந்திச்சோம். இப்ப பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. வணக்கம் இந்த வயசுல ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கேக்குது அவரு பொறாமடா அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டான். எந்த வயசுலயும் சாதிக்கலாம்டாங்க. உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா ஒரு பொண்ணு பாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பொம்பளைனா இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஏன் இப்படி ஃபேமிலி அசிங்கப்படுத்துற? ச்சே. ஒரு பொலிட்டிஷியனாக எவ்வளவு டைட்லி பேக்ட் ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இருந்துமே புடுங்கி இருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது. நான் தான் அதுக்கு எழுத்தாளர். முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது. நான் தான் அதுக்கு எழுத்தாளர். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியுமே திரி போடுறானே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். எங்க அப்பா நான் பண்ண சொல்லுவேன். அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்க என்னங்க அப்ப ஒண்ணு இல்லை ஐயா படிக்கணுங்க வாழ்க தமிழுடன் எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ அப்படிதான் அழைப்பு எடுப்போம். நான் சொன்னேன் நான் தான் தெரிஞ்சிடும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்க அப்படி பேசுவோம். அவ்வளவு ஒரு அன்பு. இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க நான் ஜோக்கர் தானுங்க. நான் நல்லா காமெடி பண்ணுவேன். ஆமாங்க ஜோக் அடிச்சது போதும். தம்பி குரு சுரேஷ் என் மண்ணுக்காரன், என் மேல பெரிய பாசம் கொண்டவன். நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பாத்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க. என்ன மனசுல பட்டதை குச்சமெல்லாம் பேசுவான். இரு உட்காரு. சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்கு. ஏயா பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூல மதல் இருக்கு முக்கி சொல்லிட்டு இருக்கா. பாட்டு மட்டும் சொல்லியா? விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாரு. ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க. விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாரு. ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க. நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன். அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு எங்க தலைவர் எங்களை வளர்த்திருக்காரு. அது கிடையாது. இப்ப நான் நிக்கிற இடம் எது தெரியுங்களா? இங்கதான் நீங்க என்னுடைய கணவர் பூவை நான் கணேசன் அவங்க கூட வந்து நீங்க வந்து பாக்ஸிங் அதாவது சண்டை போட வேண்டிய கிரவுண்ட் இது. தலைவரே ஏதோ தப்பு நடந்து போச்சு, பசங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷியன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோட போட சொல்லி அந்த கோட்டுக்கிட்ட கிடையா நிப்பேன். நீங்க போங்க. இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். ஏய் வாய முன்னேந்து போடா, எதா அசிங்கமா பேச போற. 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். 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 உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கள்ள குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருவேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன். உங்கள் அப்பா. அப்பனா? நீயா எனக்கு அப்ப? உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பிச் ஒன்லி வீச். யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வேற நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாயி. மதுவிலே பீரோ பிராண்டியோ விஸ்கியோ ரம்மோ ஜின்னோ ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான்.
இது நார வாய்ங்கிற மாதிரி எல்லாரும் சக்கரை தண்ணியில தான் சேனத்தை வைப்பாங்க. எனக்கு என் தாத்தா வந்து சாராய தண்ணி தூக்கிட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு. என்னடா மச்சான், என்னடாச்சு, என்ன மச்சான்? இங்க பாரா, என்னடா ரத்தம் வருது? புலம்பியே கழுத்து இருக்கிறான்டா. உடம்பையே கழுத்து இருக்கிறான். அது மச்சான். ஏய் தம்பி, பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் என்னையை தேடுவான். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா?